மயான காலை மந்திராலயத்தின் சார்பாக பால்மணி சித்தன் ஆன்மீக அன்பு உறவுகளே, தர்மயுத்தம் சேனலில் மூலமாக இன்று உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் இலவச மாந்திரிக பயிற்சி என்ற அடிப்படையிலே 19வது நாள் பயிற்சி. இந்த பயிற்சியிலே நாம் பார்க்க இருப்பது வித்வேஷனம். வித்வேஷனம் என்றால் பிரிப்பது, ஒரு தவறான நட்பை பிரிப்பது, தவறான தொடர்பை பிரிப்பது, ஆண் பெண்ணை பிரிப்பது, நோயை பிரிப்பது, அல்லது துஷ்ட சக்திகளை பிரிப்பது, இப்படி நிறைய சொல்லலாம். வித்வேஷனம் என்றால் பிரிப்பது. பிரிப்பதை பற்றி விரிவாக எந்திர மந்திரங்களோடு இன்று பார்ப்போம். வித்வேஷனத்திற்கான அதிதேவதை காளி, துர்கா. இவங்க 2 பேரை வச்சு நம்ம வித்வேஷனம் பண்ணலாம். அதையே பிரிப்பதற்கு மறு அவதாரமாக இருக்கக்கூடிய தூமாதேவி, அந்த அம்மையாரை வைத்து நாம் வித்வேஷன வேலைகளை செத்து விளையாடலாம். சரி, திசை என்று பார்த்தால் தெற்கு திசை. மாலை என்று பார்த்தால் 8 மணி மாலை வைத்து நாம் உரியத்தலாம். எந்திரம் பனை ஓலையில் எழுதலாம். பனை ஓலையில் 2 இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். தாலிப்பனை ஓலை என்று ஒன்று உள்ளது, பனை மரத்து ஓலை ஒன்று உள்ளது. அது யாருக்கு எப்படி கிடைக்குதோ அப்படி பயன்படுத்துங்கள். தாலிப்பனை ஓலை என்பது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பிரயோக ஓலை. மந்திரமாகப்பட்டது ஓம் மய வனசி. இன்னாருடைய மகள் பெயருக்கு அப்புறம் இன்னாருடைய மகன், இருவரும் வித்வேஷனாய வித்வேஷனாய சுவாகா. இதுதான் மந்திரம். 1008 முறை உரியத்துங்க. இதில் ஓங்காரமிட்டு ஐங்கோண சக்கரத்தை போட்டு நடுவில் அவர்களுடைய பெயரும், அந்த 5 இடத்துல மயவ நசி என்னும் பீஜத்தை போட்டு அதன் அருகிலே பஞ்சாட்சர யந்திரமாக 6க்கு 6 நெடுக்கும் கூடுக்குமாக கோடு கிழித்து சூளமிட்டு மயவ நசி வனசி மய சிமய வன யவன சிம நசிம யவ. இதுதான் பீஜ மந்திரங்கள். இதை வித்வேஷனத்திற்கு பயன்படுத்தி கொள்ளவும். இந்த வித்வேஷனத்தை செய்யக்கூடிய கால நேரங்கள் யமகண்ட நேரம். ஒரு அசுப பலன் தரக்கூடிய நேரங்களிலே நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அதே வித்வேஷனத்திலே உலக வித்வேஷனம் வெள்ளாமணக்கு மூலிகையும், ராஜ வித்வேஷனம் கருங்குன்றி மூலிகையும், புருஷ வித்வேஷனம் திருகு கல்லிலே மூலிகையில் பயன்படுத்தலாம். ஸ்ரீ வித்வேஷனம் ஆமணுக்கு எண்ணெயிலே பயன்படுத்தலாம். மிருக வித்வேஷனத்திற்கு பூனைக்காளி பயன்படுத்தலாம். தேவ வித்வேஷனத்திற்கு செங்கத்தரி பயன்படுத்தலாம். உலக வித்வேஷனத்திற்கு தும்பை பயன்படுத்தலாம். பூத வித்வேஷனத்திற்கு பங்கம்பாலை பயன்படுத்தலாம். சரி, அதே நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, வித்வேஷனத்திற்கான திரி, தீபம் போடுகிற திரி வேலிப்பருத்தி இலையை, அதில் வரக்கூடிய பஞ்சை எடுத்து நீங்கள் திரியாக போடலாம். வேலிப்பருத்தி திரி வித்வேஷனத்திற்கு மட்டுமல்ல, மாரணத்திற்கும் பயன்படுத்தலாம். ஆக வித்வேஷன முறைகளில் நிறைய இருக்குது. வித்வேஷனத்திற்காக பயன்படுத்தக்கூடிய இன்னொரு பொருள் கழுதையினுடைய மலம். இரட்டை வாழைப்பழம், மயான சாம்பல், முச்சந்தி மண், பாலடைந்த வீட்டு மண், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க.
ஆகையினால் இந்த வித்வேஷன முறை மிகவும் பாவமான செயல். தகாத உறவிலே கள்ள உறவிலே இருக்கவர்களை பிரிக்கலாம். தீய பழக்கங்கள், மதுபோதைகள், காம எண்ணங்கள், தவறான கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை பிரிக்கலாம். துர்தேவதைகளை பிரிக்கலாம். துஷ்ட சக்திகளை பிரிக்கலாம். பூத ஆக்கிரமிப்பை பிரிக்கலாம். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பிரிக்கலாம். அதுக்கு வித்வேஷனம் பயன்படுகிறது. அதிதேவதையாக இருக்கக்கூடிய காளியும் துர்க்கையும் பயன்படுத்திக்கலாம். உடை என்று பார்க்க போனால் கருப்பு கலர் உடை தெளிவாக சொல்லியிருக்கிறேன், பயன்படுத்திக்கங்க. தர்மயுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நீங்கள் மாந்திரிகத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு இலவச மாந்திரிகம். பால்முனி சித்தனின் இலவச மாந்திரிக பயிற்சி முறை. வருஷம் 365 நாளும் கட்டாயமாக உங்களுக்கு அனைத்து அஷ்டகர்ம பிரயோகங்களும் அசைவ முறையும் சைவ முறையுமாக உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய எந்திரம் மந்திரங்களெல்லாம் காத்திருக்கின்றன. இதற்கிடையிலே தனிப்பட்ட முறையில் என்னிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 2ஆம் தேதி வருகிற 2ஆம் தேதி அமாவாசை திங்கட்கிழமை நாளிலே பயிற்சி இருக்கிறது. அந்த பயிற்சிகளை முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே பயிற்சியில் அனுமதிக்கப்படும். சக்தி வாய்ந்த மூலிகை பிரம்பு, முக்காலத்தில் சொல்லக்கூடிய மூலிகை பிரம்பு, முக்காலத்தில் சொல்லக்கூடிய மைமுறைகள், முக்காலத்தையும் சொல்லக்கூடிய ரகசிய, இதுவரை யாரும் வெளியில் சொல்லாத ரகசிய மந்திரம். சிறிய அளவிலே குறுகிய அளவிலே இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகிக்கும் பொழுது எந்த தேவதைகளாகவும் இருந்தாலும் வந்து வாக்கிலே நின்று வாக்கு சொல்லும். பார்த்துக்குங்க, பயன்படுத்திங்க. வாழ்க வளமுடன். சிவாய நம. அது மட்டுமல்லாது யார் யாருக்கு பில்லி சூனியம் ஏவல் மாந்திரிக கட்டில் இருக்கிறதோ எம்மை தொடர்பு கொள்ளலாம். திருமணத்தடை, கள்ள உறவு, குழந்தையின்மை, மனநலம் பாதிப்பு, பக்கவாதம், கேன்சர், இப்படி சகல விதமான நோய் நொடிகளில் இருப்பவர்களும் எம்மை தொடர்பு கொள்ளலாம். கிட்னியினுடைய கல், பித்தப்பை கல், இப்படி தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் குறிமேடைகள், எங்கெங்கெல்லாம் கோயில் குறிமேடை இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறதோ அவர்களை கோயிலை புதுப்பித்து குறிமேடை அமைத்து வாக்கு சொல்ல வழிவகை செய்யப்படும். மாந்திரிக கற்றுக்கொள்பவர்களுக்கு மாந்திரிகம் கற்றுத்தரப்படும். தெய்வ தேவாதைகளை அழைத்து ஆலயத்திலோ அல்லது அவர்கள் இல்லத்திலோ வைத்து ஆகாசனம் செய்து தரப்படும். சகல சித்துக்களையும் ஆடுவதற்கு மைமுறைகளையும் அசகர்ம பிரயோகத்தினுடைய சூட்சுமங்களையும் பயிற்றுவிக்கப்படும். தனிப்பட்ட முறையிலேயும் பயிற்சி அளிக்கப்படும், தீட்சை அளிக்கப்படும். தொடர்பு கொள்ளவும் விருப்பமுள்ளவர்கள் மட்டும் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு பால்முனி சித்தனாகிய நான் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். சிவாய நம.